அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நாம் இன்றைக்கி என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் பேட்டர்ன் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஸ்கெட்ச் புக் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வாட்டர் கலர்ஸ் எடுத்துக்கலாம். நான் இதுக்குமே பிரைட்டான கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்பர் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். ஃபஸ்ட் நான் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற மாதிரி கலர் யூஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஹேண்ட்மேட் பேப்பர், ஸோ அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் இது ஒரு 2 or 3 டைம்ஸ் பெயிண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் டார்க்காக பெயிண்ட் அதில் நல்லா தெரியும். நான் எப்போவுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஹேண்ட்மேட் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பேப்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஷின் மேடை விட ஹேண்ட்மேட் பேப்பர் நல்ல ரிச் லுக்கு தரும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்னும் இந்த மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா ரெட் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் எடுத்து நம்ம ஃபுல்லாக இப்படி கோடு போட போகிறோம். அதுக்கப்புறமா நான் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இடையில இன்னொரு கலர் சேர்க்க வேண்டியிருக்கு. அது நான் என்ன கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் டார்க் சாண்டல் மாதிரி ஒரு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினர் அப்படின்னா நீங்கள் நார்மல் மிஷின் மேட் பேப்பரே நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இது காட்டன் பேப்பர், ஸோ அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா நார்மலான வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணால் பிக்சர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபுல்லாகவே கோடு போட போகிறோம். கலர்ஸ் ஐடியா தான், உங்களோட ஐடியா தான். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 டபுள் கலர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு ஆர்டராக வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, திரும்பவும் அதே 5 கலர்ஸ் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நம்ம எப்படி சூஸ் பண்ணாலும் ஒரு ஆர்டர் வேணும் இல்லையா, அதுக்காக நான் இப்படி பெயிண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் நம்ம ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறமா வால்பேப்பர், நிறைய இருக்குது, ஃபேப்ரிக், அது மாதிரி நிறைய இதில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பழகி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பழகிட்டுருப்போம். ஸோ கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருப்போம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் இன்னொரு லெவல் மேலே போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு டிசைனர் ஆகலாம், அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் இப்போ வால்க்கு பெயிண்ட் அடிக்கிறதுலாம் இல்லை, வால்பேப்பர் தான் அவங்க பேஸ்ட் பண்ணுறாங்க. அது ரிச் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு
பட்ஜெட் வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதனாலே அவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஒரு சீரீஸ் மாதிரி போக போக உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இது ஜஸ்ட் ஐடியா தான், எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்தது. நீங்கள் வந்து இன்னும் அழகாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஓகே, நான் இதை வந்து ஃபுல்லாக போட்டு காஞ்சிட்டு, இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் காஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பென் யூஸ் பண்ணக்கூடாது, இன்னொரு பென் தான் யூஸ் பண்ணணும். அது என்கிட்ட முடிஞ்சிருச்சு, இன்னும் நான் வாங்கணும். அமேசானில் எல்லாமே ஆக்டிவான அப்புறம் தான் நான் வாங்க முடியும். ஸோ இந்த பென் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி பென் தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கலர் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, அது காஞ்ச அப்புறமா அதில் சின்னதாக குட்டி குட்டியான டிசைன்ஸ் போடுறேன். பிளாக் பென் வச்சு குட்டி குட்டியான டிசைன்ஸ் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு ஃப்ளோரல் மாதிரி ஒரு டிசைன் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக கலர்ஸ் யூஸ் பண்ணனால இப்போ எந்த கலர்ஸுமே யூஸ் பண்ணாமல் வெறுமனே பிளாக் இட்டு அங்கங்கே டிசைன் போடுறேன். குட்டி குட்டியான பூச்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு 5 இதழ்களுடைய ஒரு சின்ன ஒரு பூ. நம்ம நடந்து போகும்போது அந்த வழியோடத்தில் நீங்கள் நிறைய பூக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் போகும்போது அதை கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஏன்னா மற்றவங்கள பார்க்குறத விட நம்மளே வந்து போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டிசைன் இது ரொம்ப ஈஸியானது. இது குழந்தைங்க கூட பண்ணலாம், அவ்வளோ ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான் இது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி பூக்கள் போட்டுட்டு இலைகளுமே நான் இடையில போட போகிறேன். இதே சேம் பென் வச்சு தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தொட்டு விட்டுருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் இப்போ லீஃப் போட்டுட்ருக்கிறேன். இதுவுமே ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அழகாக இப்படி உட்காந்து டிசைன் போடலாம்.